இயேசு ஜீவிக்கிறார். ஆமென். என் நண்பர்களே, இன்றைய நாளில் கூட தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பயன்படுள்ள கிடைத்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துவதோடு இன்றைய நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் காண்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகின்றேன். தேவனை தேட, தேவனை நமஸ்கரிக்க, தேவனை துதிக்க, தேவனுக்கு கொடுக்க, தேவனுடைய கிருபையை நாங்கள் பகிர்ந்து கொள்ள கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்ததான உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வரவேற்பதோடு இன்றைய நாளில் கூட என் நண்பர்களே நான் ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பேச விரும்புகின்றேன். ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு தூரம் கர்த்தர் அன்பு செலுத்தி அவருடையதான கிருபையினாலே எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவருடைய பார்வையில், தேவனுடைய பார்வையிலே குடும்பம் என்பது ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. குடும்பம் என்பது ஒரு முக்கியமான காரியம். ஆகவே இந்த குடும்பம் என்றதை பார்க்கின்ற வேளையிலே, தேவனுடைய வார்த்தையின்படி பார்க்கிற வேளையிலே, தேவன் எல்லா காரியங்களையும் ஒரு குடும்பத்தின் ஊடாகத்தான் அவர் செய்து வந்ததை நாங்கள் வேதத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு காட்டுவது என்று சொன்னால், ஆதாம் ஏவாளை தேவன் படைத்து படைப்புகளினூடாக குடும்பம் ஆதாம் ஏவாளுடைய குடும்பத்தினூடாக ஆரம்பித்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதன் பின்பாக தேவன் ஜனங்களை அழைக்கும் முன்பாக நோவாவின் குடும்பத்தை தெரிவு செய்கிறார். ஒரு கப்பலை கட்டி, பேழையை கட்டி, அதற்குள்ளாக அவர்களை சென்று தங்கும்படியாக நோவாவின் குடும்பத்தை கர்த்தர் தெரிவு செய்கிறதை காண்கிறோம். அதன் பின்பாக தேவன் நாங்கள் காணுகின்றோம், ஆபிரகாமை தேவன் அழைக்கின்றதை நாங்கள் காணுகின்றோம். நோவாவின் குடும்பத்தினர்களும் அவருடைய அந்த பரம்பரையினரும் கர்த்தருக்கு விரோதமானவர்களாக வாழும் நிலையிலே கர்த்தர் அங்கே நாங்கள் காணுகிறோம், ஆபிரகாமை அழைத்ததை நாங்கள் காணுகின்றோம். என் அன்பானவர்களே, தேவனுடையதான எல்லா திட்டங்களும் குடும்பத்தின் ஊடாகவே கர்த்தர் உருவாக்கி வந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. என் அன்பான சகோதரி, நாங்கள் இன்றைய நாளத்தில் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாளிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியாக இருக்கிறது. உண்மையாகவே இந்த தேவனுடையதான வேத புத்தகமாகிய சத்தியத்திலும் கூட நீங்கள் காணக்கூடிய ஞானத்தை அறிவிக்கும்படியாக, ஞானத்தை தருவதற்காக தேவன் நீதிமொழிகள் புத்தகத்தை கொடுத்திருக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். அதை போல நாங்கள் காணுகின்றோம், துதிகள் நமஸ்காரங்களை விளங்கப்படுத்துவதற்காக, துதிப்பதற்காக அங்கே நாங்கள் எங்களுக்கு சங்கீத புத்தகத்தை தேவன் கொடுத்திருக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். என் அன்பானவர்களே, வரலாறுகளை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாடகம், 2 நாடகம் என்ற புத்தகங்கள் போன்றான புத்தகங்களை கொடுத்திருக்கிறதை காணுகின்றோம். அதை போல எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தும்படியாக உன்னத பாடல் புத்தகத்தை தேவன் கொடுத்திருக்கிறதை, சாலமோனின் உன்னத பாடல் புத்தகத்தை கொடுத்திருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே குடும்பம் என்பது தேவனுடைய பார்வையிலே மிக 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 முக்கியம் என்பதை தேவன் விளங்கப்படுத்துவதை காணக்கூடியதாக இருக்கிறது. என் அன்பான சகோதரியே, நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், நான் உங்களுக்கு சொன்னேன், ஆதாமுடைய குடும்பம், நோவாவுடைய குடும்பம், ஆபிரகாமுடைய குடும்பம் என்பதை தேவன் அங்கே அழைத்து, தேவன் அதற்குள்ளாக ஜனங்களை அல்லது பரம்பரைகளை உருவாக்கி வந்தது போல தேவன் இங்கே உருவாக்கினதை நாங்கள் காணுகிறோம். புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் வருகின்ற வேளையிலே நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு கொண்டு வரும்படியாக தேவன் யோசேப்பையும் மரியாளையும் அவர்களை குடும்பமாக தேவன் தெரிவு செய்கிறதை நாங்கள் காணுகிறோம். என் அன்பானவர்களே, நான் இன்றைய நாளில் உங்களோடு கதைப்பது என்னென்றால், ஆகவே தேவன் எல்லா காரியங்களிலும் குடும்பத்தை முன்வைத்து எல்லா காரியங்களையும் செய்து வந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே எங்களுடையதான இந்த குடும்பமான காரியங்களிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும். அதிகமாக ஆரம்பத்தில் இருந்து தேவன் குடும்பமாக எல்லாவற்றையும் ஆரம்பித்ததான தேவன் இந்த உலகத்தின் முடிவிலும் ஒரு குடும்பமாகவே அதை முடிக்க விரும்புகின்றார். நீங்கள் நன்றாக கொள்ள வேண்டும். நான் இந்த சொல்லுகிற இந்த காரியத்தை நன்றாக கொள்ளுங்கள். ஆரம்பத்தை உருவாக்கிய தேவன், ஆரம்பத்திலே தேவன் குடும்பத்திலே இருந்து உருவாக்கிய தேவன்
முடிவையும் இந்த உலகத்தின் முடிவையும் அவர் குடும்பத்திலே முடிக்க விரும்புகிறதை நான் காணுகிறோம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் வெளிப்படுத்தும் புத்தகம் 19வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரை வாசிப்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். என் அன்பானவர்களே, நீங்கள் இங்கே காணக்கூடிய இருக்கிறது, சந்தோஷப்பட்டு கலிகுந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆகவே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து, மணவாட்டியாகிய சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவும் ஒரு குடும்பமாகவே வந்து நாங்கள் காணுகின்றோம். உலகம் முடிவடைகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளை தொடங்குகின்றார் தேவன், நோவாவிற்கு வருகின்றார், ஆபிரகாமை அழைக்கின்றார், இயேசு கிறிஸ்துவை கொண்டு வருவதற்காக நாங்கள் காணுகின்றோம். யோசேப்பை மரியாதை தெரிவு செய்த தேவன், என் நண்பர்கள் இந்த பூமியிலே இந்த காரியங்கள் குடும்பங்களின் ஊடாக நடத்தப்படுகின்றது. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் முடிவடைவதற்கு அது ஒரு குடும்பத்தின் ஊடாகத்தான் முடிவடைகிறது. என்ற குடும்பத்தினூடாக முடிவடைகிறது. இயேசு கிறிஸ்து மணவாளன், சபை மணவாட்டி. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? ஆகவே இந்த குடும்பம் என்பது மிகவும் 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 பிரதானமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே என் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தேவன் எதை பார்த்து எப்படியாக குடும்பம் என்று அழைக்கின்றார்? குடும்பத்திற்கு முக்கியம் கொடுக்கிற தேவன் எதை குடும்பமாக பார்க்கின்றார் என்று நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் வாசிக்க போகின்றோம் யாத்ரா புத்தகத்திலே 12வது அதிகாரத்திலே 47வது வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அதை ஆசாரிக்க கடவர்கள். இஸ்ரவேல் சபையார், அன்று தேவன் எகிப்திலே இருந்த பாவத்திலே இருந்த ஜனங்களை தேவன் எடுத்து வெளியே கொண்டு வந்து கானான் தேசத்திற்கு கொண்டு வந்து அவர்களை இஸ்ரவேலர் என்ற பெயரோடு நிறுத்தாமல் அவர்களுக்கு இன்னொரு பெயரை கொடுக்கின்றார், இஸ்ரவேல் சபையார். ஆகவே இஸ்ரவேல் என்பது ஒரு சபையாக இருக்கிறது. தேவனின் பார்வையிலே இஸ்ரவேல் சபையாக இருக்கிறது. என் அன்பானவர்களே, தேவனுடையதான பார்வையிலே பாவத்திலிருந்து வெளியே வந்ததான, எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டதான அந்த ஜனங்களுக்கு தேவன் வேறு பேரொன்றை கொடுக்கவில்லை. தேவன் கொடுக்கின்றார் சபையார். இந்த சபையை தேவன் அப்படியாக பார்க்கின்றார். நாங்கள் வாசிக்க போன்றோம். சங்கீதம் 98வது சங்கீதத்திலே 3வது வசனத்தை வாசிப்போம். 98வது சங்கீதம் 3வது வசனம். அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளில் எல்லாம் நமது தேவனுடைய இரட்சிப்பை கண்டது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் எப்படியாக சொல்லுகிறார்? இப்பொழுது குடும்பமாக. இஸ்ரவேல் சபை, அந்த இஸ்ரவேல் குடும்பம். ஆகவே சபை என்பது ஒரு குடும்பம்.
இஸ்ரவேலை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேலர் சபை, இந்த சபையை பார்த்து சொல்லுகிறார் அவர்கள் குடும்பம், இஸ்ரவேலர்கள் குடும்பம். ஆகவே அந்த சபையானது குடும்பமாக இருக்கிறது. என் அன்பார்கள், தேவனுடைய பார்வையிலே சபை என்பது அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எல்லோரும் அவருடைய குடும்பம் என்றதான பார்வையிலே அவர் பார்த்து கொண்டிருந்தார். தன்னுடைய குடும்பம், இது தேவனுடைய குடும்பம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னுடைய குடும்பம் என்றதான பார்வை தேவனுக்கு இருந்தது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, நான் இன்று உங்களோடு சொல்ல வருவது முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் கொடுத்ததான சட்ட திட்டங்கள் கூட ஒரு குடும்பத்துக்குரிய சட்ட திட்டங்களாகவே தேவன் கொடுத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். என்னை கவனித்தால் உங்களுக்கு நன்றாக விளங்கும். என்னை பாருங்கள், உங்கள் முகங்களை திருப்பி என்னை பாருங்கள். தூங்க வேண்டாம். யாரும் தூங்கினா தட்டி எழுப்பி விடுங்க. பக்கத்தில் இருக்கிறாங்க, தட்டி தூங்கினா எழுப்பி விடுங்க. பயப்பட வேண்டாம். நன்றாக கவனிங்கள், நன்றாக கவனிங்கள். பாருங்கள், தேவன் 10 கற்பனைகளை கொடுக்கிறார். இந்த 10 கற்பனைகள் 4 தேவனுக்குரியவைகள், மற்றது மனிதருக்குரியவைகள். இவைகள் குடும்பத்துக்குரியவைகள். ஒரு குடும்பமாக இருக்கின்றோம். ஆனபடியினாலே அந்த குடும்பத்துக்குள்ளே பிறருடைய மனைவியை நீ எஞ்சியாதிருப்பாயாக. அவர்களுக்கு சகோதரன். பிறருடைய வீட்டிலே நீ களவு செய்யாதிருப்பாயாக. பிறருடைய வீட்டிலே பிறருக்கு நீ பொய் சொல்லாதிரு. அவருடைய குடும்பத்திலே ஒருவன், என்னுடைய குடும்பத்திலே இருக்கிறார நீங்கள், என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் செய்வது அது தவறாக இருக்கிறது. தேவனுடையதான திட்டங்களை பாருங்களேன். நாங்கள் எல்லோரும் ஒரு குடும்பம் என்று அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பாருங்கள். தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய எல்லா திட்டங்களும் குடும்பத்தை பொறுத்தா இருக்கிறது. தேவனுடைய நாளிலே சொல்லக்கூடிய இருக்கிறது, நீங்கள் வயலை வெட்டும் பொழுது அந்த ஓரத்திலே இருக்கிறதான கதிர்களை வெட்டாதிருங்கள். மரத்திலே நீங்கள் கனிகளை, திராட்சை தோட்டத்திலே கனிகளை பறிக்கும் பொழுது எல்லா கனிகளையும் பறிக்காதிருங்கள். ஏன்? இஸ்ரவேல் நாட்டிலே இல்லாததான என்னுடைய ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அவற்றை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் கொடுங்கள். ஆகவே உன்னுடைய சகோதரர்கள், என்னுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனம் நாங்கள் ஒரு குடும்பம். நீ மட்டும் சாப்பிடவும் மற்றவர்கள் பசியோடு இருப்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிற தேவன் அல்ல. என் அன்பானவர்களே, குடும்பம் என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. ஆகவே என்று தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இவர்கள் சபையார், இந்த சபையார் என்னுடைய குடும்பம். ஆனபடியால் தான் என் அன்பானவர்களே, அன்று நயோமி அவள் வீட்டு திரும்பி வருகிற வேளையிலே ரூத் கதிர்களை பொறுக்கி வந்து என் மாமியார் உணவு கொடுத்தாள். இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டம் அது. எல்லா கதிர்களையும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். அரைக்கட்டுகளை சிந்தி விடுங்கள். அங்கினைக்கு நீங்கள் வயல் ஊர்களை சிந்தி விடுங்கள். ஏன்? இல்லாதவர்கள், எளியவர்கள் வந்து பொறுக்கி செல்ல முடியாது. ஏன்? அவர்கள் என் குடும்பத்திலே. என் அன்பான பிள்ளைகளே, இன்று நாங்கள் நீங்கள் சொல்ல, இது என்ன பாசம், இதெல்லாம் பழைய ஏற்பாடு கதை எங்களுக்கு சொல்லி வேலையில். நாங்கள் இப்போ எங்கே இருக்கிறோம்? நாங்கள் இப்போ புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம். புதிய ஏற்பாடு இதை குறித்து எங்களுக்கு என்ன சொல்லுகிறது?
ஏற்பாடு என்பவர்களே, எபேசியர் 3வது அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 3வது அதிகாரம் 14-15. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமகாரணராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கரங்களை தட்டுவோமாய் நண்பார்களே. ஹல்லேலூயா. தேவன் சொல்ற இந்த பூமியிலும் பரலோகத்திலும் இருக்கிற முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை என் அன்பானவர்களே, ஆகவே இயேசு கிறிஸ்துவ தான் எங்களுடைய இந்த குடும்பத்திற்கு நாமக்காரராக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகமான வேளையில் தமிழாக்கள் அது குறைவு. சில தமிழாக்கள் யாழ்ப்பாண பக்கம் அல்லது சில வெளி பிரதேசங்களை நான் காணுகின்றேன். அதாவது தகப்பனுடையதான பரம்பரை பெயர் அவர்களுடைய பெயருக்கு முன்னாக வரும். எனக்கு மேத்யூ என்ற பெயரை இருந்தால் இது சும்மா ஒரு மேத்யூவா இருக்காது. எப்படி இருக்கும்? அவர்களுடைய பரம்பரைக்கு மேற்பட்டதான அவருடையதான தகப்பனை நாங்கள் எடுத்துக்க, என்னுடைய தகப்பனுடையதான பேர் வழியை வைத்துத்தான் அதில் பேரை அதிகமான இடங்களை சிங்கள மக்களிடம் அந்த காரியம் அதான் TMLA சொல்லி நீட்டுக்கு வைத்து அசந்தா வைப்பார். என் அன்பானவர்களை நான் நன்றால் விளைபடவர். தேவன் சொல்லுகின்றார், முழு பரலோகத்துக்கும் பூமிக்கும் நாமக்காரர் அவருடைய நாமத்திலே தான் அந்த குடும்பம் தங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த நாமம்? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இந்த கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. எங்களுடைய குடும்பத்தின் நாமம் இயேசு கிறிஸ்து முன்பாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. குடும்பத்தின் பெயர் முன்பாக இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். நாமக்காரராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, இந்த குடும்பம் தேவனுடைய திட்டம் சபை. இந்த சபை தேவனுடைய குடும்பமாக இருக்கிறது. என் அன்பானவர்களை நாங்கள் சொல்லலாம், எங்களுடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து. உண்மை, 100% நான் உண்மை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். நான் இல்லை என்று சொல்லவில்லை. அதை 100% நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்? எங்களுக்கு சரி, நாங்கள் சொல்லுகின்றோம், அப்பா பிதாவே என்று அழைப்பதற்கு அவர் எங்களுக்கு உரிமையை கொடுத்தார். உண்மை. ஆனால் எங்கள் பிதாவாகிய அல்லது எங்களுடைய தகப்பனாக நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் பவுலடிகளார் குடும்பமாகிய சபையிலே அவர் உறவு முறைமைகளை அவர் தெளிவுபடுத்துகின்றார். நன்றாக கவனிகள். நான் சொல்லுகின்ற காரியத்தை நன்றாக கவனிகள். என் அன்பார்கள், நான் கதைப்பது ஒரு ஆழமான சத்தியத்தை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஏன் இந்த ஆழமான சத்தியம்? இவைகள் உடைத்திருப்பதினாலே, இவைகள் தெரியாதிருப்பதினாலே நான் யார் என்பதை நாங்கள் அறியாது வாழ்ந்துகிறோம். நான் யார்? இந்த குடும்பத்திலே நான் யார்? இந்த குடும்பத்திலே எனக்கு என்ன கடமை? இந்த குடும்பத்திலே எனக்கு என்ன பங்கு? இந்த குடும்பத்திலே நான் செய்ய வேண்டியது என்ன என்பதை நாங்கள் அறியாது சொல்கிறோம். என் அன்பானவர்களே, பவுலடிகளார் இதை மிகவும் அழகாக தெளிவாக
தெளிவாக எங்களுக்கு சொல்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். என் நண்பர்கள், எங்களுடைய உறவு முறைமைகள் என்ன, எங்களுக்கு இருக்கிறதான சம்பந்தங்கள் என்ன, இயேசு கிறிஸ்து எங்களுடைய தகப்பன், நாங்கள் அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற ஆவியை பெற்றிருக்கிறோம் என்பது 100% உண்மையான காரியம். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. என் அன்பானவர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பவுலடிகளார் அதற்கு மேலான காரியங்களை சபையிலே எங்களுடைய உறவு முறைமைகளை அவர் தெளிவாக தெளிவாக வார்த்தையினுடைய சத்தியத்தை அவர்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறார். என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுதும் கூட 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்தை என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரரைப் போலவும். பவுலடிகளார் சபையில் இருக்கிற உறவுகளை சொல்கிறார். முதிர் வயதுள்ளவர்களை தகப்பனைப் போலவும், பாலியல் வயதுக்குரியவர்களை, வாலிப வயதுக்குரியவர்களை சகோதரர்களை போலவும். என்னே முதிர் வயதுள்ளவர்கள், நான் சொல்றோம் 55 60 வயசு, 55 வயசுக்கு மேல, அவங்க எல்லாரும் இந்த சபையில எல்லாருக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டுமல்ல அப்பா. நான் சொல்ற கஜேந்திரன் எடுத்துக்கொண்டால், கஜேந்திரன் சுரேஷுக்கும் ஜெகனுக்கும் யோனத்தானுக்கும் மட்டுமல்ல அப்பா. அவர் சபையிலே இருக்கிறதான சகல பிள்ளைகளுக்கும் அவர் அப்பா. முதிர் வயது உள்ளவர்களை அவர்களை நீங்கள் எப்படியாக கவனியுங்கள்? வயதில் உள்ளவர்களை தகப்பனை போல பார்க்கணும். ஆகவே தகப்பன்மார் மற்றவர்களை பிள்ளைகளாக சபையின் உறவு முறைமைகள் என் நண்பர்கள் என்று நாங்கள் விளக்காமல் இருக்கின்றோம். உறவு என்றதற்கு சபையிலே அப்பாவாக இருக்க வேண்டும், பாஸ்டர் தான் என்று நாங்கள் நினைப்பது தவறான காரியம். பாஸ்டரும் அப்பா தான், பிரச்சனை இல்லை. எனக்கு 60 வயசு வைக்க வேலை. என் நண்பர்களை இங்கே அழகாக தெளிவாக விளக்கமாக பவுலடிகளார் எழுதுகிறார். வயதில் முதிர்ந்தவர்களை கடிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு கௌரவத்தை கொடுத்து அவர்களை பெற்றோர்களாக தகப்பனாக நீ நினைத்துக் கொள்வாயாக. வாலிப வயதிலே இருக்கிறான ஆட்களை உங்கள் சகோதரர்களாக நினைத்துக் கொள்ளுங்கள். யோவானை எடுத்தால் யோவான் எசேக்கியேலுக்கு மட்டும் அல்ல சகோதரன், மனோஜுக்கும் அவர் சகோதரன். சுரேஷுக்கும் ஒரு சகோதரன், அவர் யோனத்தானுக்கும் ஒரு சகோதரன். இந்த உணர்வு எப்பொழுது வருகிறதோ அன்றுதான் எங்கள் சபை கிறிஸ்துவின் குடும்பம் என்றதான உண்மையான நாமத்தை பெறும். எங்களுக்குள்ளே இன்று வேதங்கள் உருவாகிறது, நாங்கள் உடைந்து கொள்கிறோம். என்னுடையதான குடும்பம், நான் என்னுடைய மனைவிக்கு 5 பிள்ளைகள், 5 பிள்ளைகளுக்கும் இப்பொழுது 5 பிள்ளைகள், எல்லாமா ஒரு 25-30 பேர் நாங்கள் ஒரு குடும்பம். நாங்கள் அந்த குடும்பத்துக்குரியவர்கள் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது அல்ல. பவுலடிகளார் உறவு முறைமைகளை தெளிவாக விளக்கப்படுவதை நாங்கள் காணலாம். என் அன்பானவர்களே,
இன்று நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கின்றோம்? எப்படியாய் போய்கொண்டிருக்கின்றோம்? இயேசு கிறிஸ்து சிந்தியதான அந்த இரத்தத்தினுடையதான மகத்துவத்தை, கருத்தை, சத்தியத்தை விளங்கிக் கொள்ளாமல் நாங்கள் எங்களுக்காக நாங்கள் ஒருவரான வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறோம். என் அன்பான தேவப்பிள்ளையே, பார்கள் மேலும் பவுலடிகளார் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? முதிர் வயதுள்ள ஸ்திரிகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரிகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எல்லா தாய்மார்களையும், ஹல்லேலூயா, சௌரி சாந்தி அவர் தாய் யோவானுக்கு எசேக்கியேலுக்கு மட்டுமல்ல தாய், அவர் இங்கே இருக்கிறதான சகல ஜனங்களுக்கும் அவர் தாயாக இருக்கிறார். அவருக்குள்ள அந்த உணர்வு வர வேண்டும். நான் இந்த குடும்பத்திலே தாயின் கருத்தை, தாயுடைய பங்கை, தாயுடைய பொறுப்பை நான் நிறைவேற்ற வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும். என் அன்பானவர்களே, இன்று சபைகளிலே குழுக்களாக கூடிக்கொள்ளுகிறார்கள். நாங்கள் இந்த குழுவத்துக்குரியவர்கள், இந்த எங்களுடைய அப்பா இவர்கள் தான். இவர்கள்தான் ஒரு கூட்டம், மற்றவருடைய கூட்டம் மற்ற கூட்டம், மற்றவருடைய கூட்டம் மற்ற கூட்டம். நாங்கள் அந்த கூட்டத்துக்குரியவர். நாங்கள் இந்த எங்களுடைய அப்பா பரம்பெல்லாம் வேறு. என் அன்பானவர்களே, சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்கும். இந்த உணர்வுகள், உறவுகள் குறித்ததான தன்மை விளங்காததினாலே இன்று பாரிய பிள்ளைகளுக்குள்ளாக செல்வோம், தவறுக்குள்ளாக செல்வோம். என் நண்பர்களுக்கு பவுலடிகளார் அழகாக சொல்லுகின்றார், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் எப்படி உங்களுடைய அம்மாவுக்கு கௌரவம் கொடுக்கிறீர்களோ அந்த கௌரவத்தை அது பற்றி இந்த வயதை சுரந்ததான தாய்களுக்கு செலுத்துங்கள். தெரியும், நான் அதிகமாக ஊழியம் செய்கிறதான தாய்மார், சகோதரர்களான தாய்மார்கள் என்னிலும் பார்க்க வயது கூடியவர்களாக இருந்தால் ஒருபோது நான் சிஸ்டர் என்று கலைப்பதில்லை. அவருடைய அம்மான்னு சொல்கிறார். என்னிலும் பார்க்க வயது. நான் நினைக்கின்றேன், நான் நல்லபடியாக தான் கிட்டத்தட்ட ஒரு நினைவாஞ்சலி கூட்டத்துக்கு சென்றிருந்தேன். அங்கே பாஸ்டருடைய தாய், நான் முதல் சொன்ன காரியம்தான், நான் ஒருபோதும் அந்த தாயை நான் சகோதரி என்று அழைப்பதில்லை, நான் தாய் என்று கலைப்பதான் அம்மா கலைப்பதான். என் அன்பானவர்களே, நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். என்று நாங்கள் எப்படியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் சபையில் இருக்கிறார் புதியவர்களை? ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல நாங்கள் நினைக்கிறோமா? நீங்கள் நன்றாக விலகிக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த சத்தியங்களை விலகிக் கொள்ளுங்கள். அமைதியாக உங்கள் பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் சத்தம் போடுவது இங்கே கேட்கிறது. என் அன்பானவர்களே, இங்கே சொல்லப்படுறது பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லும். என் அன்பானவர்களே, இந்த குடும்பத்தில்
குடும்பத்திலே இளம் வயதிலே இருக்கிறார பெண்கள், பெண் பிள்ளைகள், அவர்கள் எல்லோரும் எங்களுக்கு சகோதரிகள். இந்த உறவு முறையின் தாற்பயம் எங்களுக்கு விளங்குகின்றன. இந்த உறவு முறையின் தாற்பயம் விளங்குகின்றன. ஏன் அன்பானவர்கள் என்று எங்களுக்கு புரியவில்லை. எங்களுடைய உள்ளம் என்று சுயத்தை நாடிக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய உள்ளம் நான், எனது, எனக்கு என்றதான தன்மைக்குள்ளே செல்வதனாலே நான், என்னுடைய குடும்பம், எனக்குரிய குடும்பம், எனக்குரிய காரியங்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன் என்றதான ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே நிற்பதினாலே தேவனுடைய பரந்த தரிசனத்தை விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. என் அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலும் நீங்கள் இவற்றை ஆழமாக விளங்கிக் கொள்வீர்களா என்று சொன்னால் நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்று நன்றாக விளங்கும். எங்கள் குடும்பம் முழு நாமக்காரராகிய பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நாமக்காரராகிய பெயருக்குரியவராகிய கிறிஸ்துவனுடையதான குடும்பம். இந்த கிறிஸ்துவின் குடும்பத்திலே வயது சென்றவர்கள் எல்லோரும் தகப்பன், வயது சென்றதானவர்கள் எல்லா பெண்களும் தாய்மார்கள், வயது சென்றதான இளம் வயதுக்குரியதான ஆண்கள் எல்லோரும் சகோதரர்கள், இளம் வயதுக்குரியதான பெண்கள் எல்லோரும் சகோதரர்கள். அதோடு பவுல் நிறுத்தவில்லை. பாருங்கள், இளம் 3வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. அடுத்த வசனம். விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேர்த்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பதாக பிரியவுமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய சபையிலும் விதவைகள் இருக்கிறார்கள், கணவனை இழந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த விதவைகளை நீ கனம் பண்ணு. நயோமி என்று வருகிற வேளையிலே தேவன் அவளை கனம் பண்ணினார். அங்கிருந்த ஜனங்கள் நயோமியை கனம் பண்ணினார். போவாஸ் அங்கே அவளை கனம் பண்ணினால் தான் நயோமியுடைய மருமகளாகிய ரூத்தை அவன் திருமணம் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக இந்த குடும்பம் என்றதான ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளே இருந்தது. தேவன் என்று எங்களுடைய சபைகளுக்குள்ளாகவும் இதைத்தான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று எங்களுடைய குடும்பம், என்னுடைய குடும்பத்தின் தேவை மட்டும் சந்திக்கப்பட, என் குடும்பத்தின் ஆசைகள் மட்டும் தீர்க்கப்பட வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மட்டும் ஆசீர்வதிக்கப்பட. என் அன்பார்களே, சபையிலே சகோதரர் சுரேஷுடைய பிள்ளை கூலியா என்று சொன்னார். இந்த அவர் மட்டுமல்ல அவருக்கு பிள்ளை. இங்கே இந்த சகோதரன் ராஜுடைய மகளாக கூலியா அவருக்கு பிள்ளைதான். இங்கே பிள்ளைகளை குறித்து தேவன் சொல்லுகின்றார். எல்லாருடைய பிள்ளைகளும் பிள்ளைகள் அவர்கள் நல்வழியிலே நடத்தப்பட வேண்டும். விதவைகள் ஆதரிக்கப்பட வேண்டும். ஒரு குடும்பத்திலே நீ எல்லோரையும் சமகான்றாக உன்னுடைய கண்கள் பார்க்கப்பட வேண்டும்.
என் அன்பான தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே நான் உன்னோடு கதைப்பது, இது எங்களுடைய குடும்பம் என்ற உணர்வு உனக்குள்ளே வர வேண்டும். எனக்குள்ளே இது என்னுடைய குடும்பம். ஹல்லேலூயா. பக்கத்துக்காரர்கள் சொல்லுவாமா, இது என்னுடைய குடும்பம். பக்கத்துக்காரர்கள் சொல்லுங்க, இது எங்களுடைய குடும்பம். ஹல்லேலூயா. எங்களுடைய குடும்பம் இது. ஆமென், ஆமென், ஆமென். இங்கே இருக்கிறவர்கள் யாவரும் என்னுடைய தகப்பன். இங்கே இருக்கிறவர்கள் எல்லோரும் என்னுடைய தாய். இங்கே இருக்கிறவர்கள் எல்லோரும் என்னுடையதான சகோதரர்கள். இங்கே இருக்கிறவர்கள் என்னுடைய சகோதரிகள். இங்கே இருக்கிற யாவரும் என்னுடைய பிள்ளைகள். என்னுடைய இங்கே இருக்கிறவர்களான என்னுடைய இதற்கு இருக்கிற விதவைகள் எல்லாரும் என்னுடைய குடும்பத்துக்குரியவர்கள். என் அன்பான தேவபிள்ளையே, இந்த சத்தியத்தை விட்டு நாங்கள் வழிமாறி சென்று கொண்டிருக்கிறோம். வழிமாறி சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை விட்டு நாங்கள் வேறு வேறு காரியங்களை நாடிக்கொண்டிருக்கிறோம். இன்று ஆசீர்வாதத்துக்குரியதான காரியங்கள் சபைகளிலே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்றதான உணர்வுக்குள்ளாக நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். எனக்கும் என் குடும்பம் என்று சொல்லக்குள்ள என்னுடைய பிள்ளைகள், நானும் அந்த குடும்பத்தும் அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலாக உணர்வுக்குள்ளாக வந்து என் அன்பான தேவபிள்ளையே, இன்று ஏழை எளிய ஜனங்களை அல்லது சபையில் இருக்கின்றதான கஷ்டப்பட்ட பிள்ளைகளை என்னுடைய பிள்ளை என்று சொல்வதிலே வெட்கப்படுகின்றோம். வயது போய் சென்றதான சொந்த தகப்பனே தன்னுடைய தகப்பன் என்று சொல்வதற்கு பிள்ளைகள் வெட்கப்படுகிறார்கள். $20,000 கொடுத்து வாங்கியதான நாயை நன்றாக பார்க்கிறார்கள். 20 வருடமாக வளர்த்த தகப்பனை கொண்டு சென்று ரோட்டிலே போடுகிறார்கள். இதுதான் இந்த சமுதாயம். இந்த சமுதாயத்தின் வார்த்தத்திலே சபையும் ஓட முடியுமா? என் அன்பானவர்களே, நாங்கள் வாங்குகின்ற வாகனத்தை வைப்பதற்காக ஒரு ஸ்தானத்தை அமைத்துக் கொடுக்கிறோம். கரச்சொன்றை நன்றாக எங்களுடைய வாகனம் நனையாமல் நாங்கள் வைக்கின்றோம். ஆனால் தாயும் தகப்பனும் தங்குவதற்கு வீடுகளை இல்லாமல் வீதியோரங்களிலே போடுகின்றோம். எங்களுடைய சபையிலே இருக்கிறதான தாய்கள் தகப்பனை குறித்து நாங்கள் என்ன எங்களுடைய உள்ளத்திலே இதயத்திலே எண்ணத்தை வைத்திருக்கின்றோம்? எப்படியான உணர்வோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? விதவைகள் என்பவர்கள், கணவன் இல்லாதவர்கள், வாழ முடியாத வயதுக்கு சென்றவர்கள், உழைக்க முடியாதவர்கள், இவர்களை குறித்து எங்களுடைய சபையிலே நாங்கள் சபையாக எண்ணத்தை செய்கிறோம். என் அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட நாங்கள் உழைக்கொள்ள வேண்டும். நான் அண்மை காலத்திலே ஒரு சகோதரியை சந்தித்தேன். அவருக்கு முன்னொன்று இருக்கிறது. அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு மருந்து கட்டுவதற்கு மட்டும் அவருக்கு 2,000 ரூபாய்.
மறந்துவிட வேண்டாம். என் சபையாகிய குடும்பத்திலே இருந்ததான தாய் தகப்பனை நாங்கள் எப்படி பார்த்தோம், எங்கள் சகோதரர்களை நாங்கள் எப்படி பார்த்தோம், எங்கள் சகோதரிகளை நாங்கள் எப்படி பார்த்தோம், எங்கள் பிள்ளைகளை நாங்கள் எப்படி பார்த்தோம், எங்கள் விதவைகளை நாங்கள் எப்படி பார்த்தோம் என்ற கேள்விக்கு நாங்கள் ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். மறந்து வேதத்திலே எப்படி ஒன்று இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். வேதம் இதை அழகாக தெளிவாக சொல்லுகின்றது. ஆனபடித்தான் பவுல் அடிகளார் இங்கே எங்களுக்கு சபையின் உறவு முறைகளை பிரித்து காட்டுகின்றார். உன் தகப்பன் மட்டுமல்ல, தகப்பன் இவர்களும் உன்னுடைய தகப்பன்மார்களே. இவர் மட்டும் உன்னுடைய பிள்ளை அல்ல, இவர்களும் உன்னுடைய பிள்ளைகளே. இவர் மட்டும் உன்னுடைய தாய் அல்ல, இவர்களும் உன்னுடைய தாய்மார்களே என்ற தெளிவை பவுல் அடிகளார் வெளிச்சமாக கொண்டு வருகிறார். என் அன்பானவர்களே, இந்த கால வேளையிலும் எங்களுடைய குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் குடும்பம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? எங்களுடைய கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. எங்களுடைய குடும்பத்தின் முதல் பேர் கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து. 1000 முதல் நாமங்கள் இருக்கலாம், ஆனால் எங்களுடைய முதல் நாமம் இயேசு கிறிஸ்து. என் அன்பான தேவப்பிள்ளைகளே, நீங்கள் நன்றாக இதை விலகிக் கொள்ள வேண்டும். பவுல் அடிகளார் இதை இன்னும் அழகாக எங்களுக்கு தருகின்ற காரியத்தை பார்க்கலாம். என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசியர் புத்தகம் 3வது அதிகாரத்தில் 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை வாசிப்போம். கொலோசியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து 22வது வசனம். மனைவிகளே, கர்த்தருக்கு கேட்கும்படி உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களா இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்கள் மனைவிகளே, இந்த சபையிலே மனைவிகள் இருக்கிறார்கள், கணவன்மார் இருக்கிறார்கள், இந்த சபையிலே பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இது குடும்பம். குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கான வாழ்க்கையை தான் தேவன் கட்டளையிடுகிறார். இங்கே சொல்லுகிறார், வேலைக்காரர்களே, சரீரத்தின்படி எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு சரீரத்தின்படி. இன்று ஒருவர் தொழிலுக்கு செல்கிறவர்கள், வியாபாரத்துக்கு செல்கிறவர்கள், அவங்க எஜமான்களுக்கு சரீரத்தின்படி இவர்கள் வேலைக்காரர்களாக வேலை செய்கிறார்கள். அதை போல இங்கே காட்டப்படுகிறது, எல்லா காரியத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படித்து மனிதமாய் இருக்கிற மனிதனுக்கு பிரியமாய் இருக்க விரும்பலாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படாத கபடம் இல்லாதது. ஆகவே வேலைக்காரர்களுக்கும் எஜமான்களுக்குரிய தொடர்பை இங்கே காட்டுகின்றார். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குள்ள தொடர்பை காட்டுகின்றார். கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கிற தொடர்பை காட்டுகின்றார். என் அன்பார்களே, இது ஒரு குடும்பம். இங்கே எல்லாமே இருக்கு. இது ஒரு குடும்பம், எல்லாமே இருக்கு. என் அன்பான பிள்ளைகளே,
மாற்றினார், ஒரு சபையாக மாற்றினார், ஒரு குடும்பமாக மாற்றினார். பெருமதியை நாங்கள் விளங்கால் வாழ்ந்தோம். என் அன்பார்களே, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சகல காரியங்கள் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னார், குடும்பத்திலே உள்ளவர்களை பார்க்கின்றது போல காரியங்கள் தான் அங்கே கட்டளைகளாக. ஏன் என் அன்பார்களே, தேவன் தனக்கு முன்பாக சபையை ஒரு குடும்பமாக பார்களே. நண்பர்களே, கடைசியாக நான் போக விரும்புகிறேன். என் அன்பான சகோதரர்களே, நீங்கள் இவற்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பமும் தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. நான் கடைசியாக வருகின்றேன். என் அன்பான சகோதரியே, நாங்கள் இன்று விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது. யோவான் தன்னுடைய கருத்தை சொல்வதை பாருங்கள். பவுலடிகளால் மட்டுமல்ல, 1 யோவான் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் 13வது வசனம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, இந்த இடத்திலே பிதாக்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு தான் சொல்லுகின்றேன். பிதாக்களே, வயதில் முதிர்ந்த பிதாக்களே, உங்களுக்கு தான் நான் சொல்லுகிறேன். என்னதை சொல்லுகிறார்? ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆதி முதல் நீங்கள் பிதாக்களே, நீங்கள் அந்த தேவனை நன்றாக அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் தேவனை அறிந்த ஜனங்கள், தேவனுக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். வாலிபரே, வாலிபரே, குடும்பத்திலே குடும்பத்திலே வாலிபர் இருக்கிறீர்கள். வாலிபரே, உங்களுக்கு தான் சொல்லுகிறேன். பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அந்த சாத்தானாகிய பொல்லாங்கனை வென்று நீங்கள் எதிர்த்து வென்று வந்திருப்பதினாலே, அந்த ரட்சிப்புக்குள்ளாக வந்திருப்பதினாலே உங்களுக்கு நான் எழுதுகிறேன். பிள்ளைகளே, பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாவை அறிந்திருக்கிற ஒரு குடும்பத்துக்கு அவர் எழுதுகிறார். சபையாகிய குடும்பத்துக்கு அவர் எழுதுகிறார். என் அன்பானவர்களே, இந்த குடும்பத்தின் தாற்பயத்தை விளங்காதனாலே என்று குடும்பம் அல்ல, நாங்கள் வேறு காரியத்தை. என் அன்பான பிள்ளைகளே, இதில் இருக்கிறதான பெரிய தன்மை, ஆழமான தன்மை விளங்காதினாலே ஒருவரை பார்த்து நீ என்னுடைய சகோதரன் அல்ல, நீ என்னுடைய சகோதரி, நீ என்னுடைய தாய், நீ என்னுடைய தகப்பன் என்று சொல்ல முடியாதவன் அவன் கிறிஸ்துவின் சபைக்குரியவன் அல்ல. என்னுடைய குடும்பத்திலே, இந்த குடும்பத்திலே, கிறிஸ்துவின் குடும்பத்திலே நீ என்னுடைய தாய், நீ என்னுடைய அம்மா, நீ என்னுடைய அப்பா, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய சகோதரன், நீ என்னுடைய சகோதரி என்ற உணர்வு இல்லாதவனாலே கிறிஸ்துவின் சபையிலே இருப்பதற்கு தகுதியில்லை. அந்த உணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். என் அன்பானவர்களே, நாங்கள் ஒரு பக்கம் பற்றி பார்க்க, நாங்கள் நினைக்கிறோம் சபை போதர் தான் எல்லாம் பார்க்க வேண்டும். அப்படி எங்கே இருக்கிறது? ஏதத்திலே எல்லாம் விளைவிக்க வேண்டும். இது எங்களுடைய குடும்பம், இது எங்களுடைய குடும்பம். எத்தனை ராமன் சொல்ல ஆயத்தமா இருக்கிறார்? ஆமென். இது எங்களுடைய குடும்பம். எத்தனை ராமன் சொல்லுவோமா? ஆமென். எங்களுடைய குடும்பம். ஆமென். என் அன்பார்களே, இந்த குடும்பத்திலே நாங்கள் அங்கத்தவர்கள். ஆகவே என் தகப்பனுக்கு நோய் வந்தால் எப்படி வேதனையோ, அப்படித்தான் இங்கே இருக்கிறதான இன்னொரு சகோதரன் தகப்பனுக்கு வந்தால் எனக்கு வேதனை வேண்டும். எப்படி என் பிள்ளைக்கு பசி இருந்தால் வேதனையோ, அதுபோலத்தான் சபையில் இருக்கிறதான மற்றவருக்கு பசி வந்தால் எங்களுக்கு வேதனை இருக்க வேண்டும். எப்படி என்னுடைய பிள்ளையுடைய பிறந்த நாளில் சந்தோஷம் இருக்கிறதோ, அதுபோல் தான் இன்னொரு பிள்ளையுடைய பிறந்த நாளில் எனக்கு சந்தோஷம்.
நிமிட நேரத்தில் எழுப்போம், 10 நிமிஷம் நேரத்தில் நாங்கள் வியாபாரமாக எழுப்புவோம்.